லாஸ்ட் பார்ட்ல நம்மளோட ஹீரோவை காப்பாத்தினது கோல்டன் ஃபிஷ்ஷான அந்த குட்டி தேவதை தான் அப்படின்றத பார்த்தோம். இப்போ அந்த குழந்தைக்கு பூப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தையும் ஐயா இப்போ எனக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கு. மறுநாள் அவங்களோட மாமியாரும் தன்னுடைய ரெண்டாவது மருமகளை பார்த்துட்டு நேற்று என்னுடைய பையன் சாகிறதுக்காக கிடக்குறான், ஆனா நீ எவ்வளவு கேவலமா பேசின, நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. அவளும் அது எதையுமே கண்டுக்காம தத்தெடுத்துருப்பா இல்லையா அந்த பையன் கிட்ட. எய்தாப்ல இருக்கக்கூடிய அந்த பொம்பளை பிள்ளைய காமிச்சிட்டு இங்க பாத்தியாடா அந்த குழந்தைனால இந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பணமும் அழிய போகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. ஆனா நம்மளோட ஹீரோயினும் என்னுடைய குழந்தை ரொம்ப லக்கியான குழந்தை, அது மட்டும் இல்லாம இவ எல்லாரோட இதயங்கள்லயும் சீக்கிரமாவே இடம் பிடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நம்மளோட ஹீரோயினும் ஒரு பெரிய ஃபேக்டரியில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாளா. தன்னுடைய ரெண்டாவது மருமகளை பார்த்துட்டு மாமியார் அவ கூட சேர்ந்து நீயும் அந்த ஃபேக்டரிக்கு ஒர்க் பண்ண போ அப்படின்னு சொல்றாங்க. கோல்டன் ஃபிஷ்ஷான அந்த தேவதை பேசுறது நம்மளோட ஹீரோயினுக்கு கேட்கும் இல்லையா. அதுவோ தன்னுடைய அம்மா கிட்ட இந்த கெட்ட லேடி எதுக்காக உங்க கூட வேலைக்கு வராங்க தெரியுமா, இன்னைக்கு உங்களை வந்து அந்த இடத்துல மாட்டி விட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்கனால இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் இப்ப ரொம்ப உஷாரா இருக்க. ரெண்டு மருமகளும் சேர்ந்து அந்த ஃபேக்டரிக்கே வேலைக்காக போறாங்க. இவங்கள பார்த்தோன்னே அந்த ஃபேக்டரியோட சூப்பர்வைசர் வந்து என்னமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்காரா. அவங்களும் இந்த குழந்தைனால என்னுடைய வேலைக்கு எந்த விதமான தொந்தரவும் ஏற்படாது அப்படின்னு சொல்றோன்னே சரி போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தம்பி பொண்டாட்டியும் வேகமா வந்து நான் தான் புதுசா வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல சரி இவங்களோட சேர்ந்து நீங்க போ, இவங்க உனக்கு சீனியரா, உனக்கு எல்லா விஷயங்களையும் கத்து தருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவளுக்கு கோவம் வந்துருது. இவ பெரிய மகாராணி, இவ எனக்கு வந்து வேலையெல்லாம் கத்து தர போறாளாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பா நம்ம ஹீரோயின் பின்னாடியே போறாளா. அவங்க ஒர்க் பண்ணக்கூடியதோ ஒரு லெதர் கம்பெனி, செருப்பெல்லாம் தயாரிப்பாங்கல்ல அந்த கம்பெனி தான். இல்லை எப்படி வந்து ஒர்க் பண்றது அப்படின்றத தன்னுடைய தம்பி ஒய்ஃபுக்கு சொல்லி கொடுக்க அவளோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, முதல்ல நீ இந்த இடத்த விட்டு போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கா. வேலை பார்க்கும் போதே பெரிய மகாராணி மாதிரி தான் வந்து ஆர்டர் போட்டுட்டு இருப்பா. எப்படிதான் என்னுடைய பிக் பிரதர் வந்து இவ்வளவு போயிட்டு தேர்ந்தெடுத்தாரோ எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே வந்து எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது கையில வச்சிருக்கக்கூடிய அந்த லெதர் பீஸை கீழே தூக்கி போட்டுட்டு போயிடறாளா. அந்த இடத்துலயே ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்கும். இதை கவனிக்காம வெளியில போய் ஹாயா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு வருவா. பார்த்தா ஃபேக்டரியில பெரிய தீ விபத்து ஏற்பட்டு எல்லாரும் அதை அணைக்கிறதுக்காக வந்து போராடிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தவங்களை படிச்சு எந்த குரூப்ல வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களா. அப்பதான் நினைச்சு பாக்குறா தான் தூக்கி போட அந்த லெதர்ல ஒண்ணு வந்து அங்க எரிஞ்சிட்டு இருந்த மெழுகுவர்த்தி மேல விழுந்திருக்கும். இதை பார்த்துட்டே வந்து ஒண்ணு கண்டுக்காம போயிருப்பாளா. அச்சோ இதை பண்ணது மட்டும் நாம தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோமே, நம்மள வந்து கொண்டுடுவாங்களே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக தீ எல்லாத்தையும் அணைச்சிடுவாங்களா. இப்ப அங்க ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸ் எல்லாத்தையும் வரிசையா நிக்க வச்சு இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. நீதான் இதுக்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களா கையை காமிச்சிட்டு இருக்க. தம்பி ஒய்ஃபை காமிச்சு நீதானா அப்படின்னு சொல்லி கேட்க அவள் மேனேஜர் நானே இதை பண்ணல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கா. சரி நீங்க யாரும் ஒத்துக்க மாட்டீங்க, ஆனா இதுக்கு காரணம் யாரு அப்படின்றத சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு 2000 ரூபாய் நான் வந்து பரிசு தருவேன் அப்படின்னு சொல்ல இப்ப தம்பி ஒய்ஃபோ வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கா. நேரா தன்னுடைய அண்ணன் ஒய்ஃபை கையை காமிச்சு இவதான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆயிட்டு இன்னது நான் பண்ணேனா, நான் பண்ணதை உன் கண்ணால பாத்தியா என்ன அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்க சூப்பர்வைசரும் நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு உனக்கு எவ்வளவு நம்பினே, நீ போய் இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. தம்பி ஒய்ஃபோ ஆமா நீ தான் பண்ண, என் கண்ணால நான் பார்த்தேன், உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் இந்த குழந்தை வந்து அழிவுக்கான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மேல தூக்கி பழிய போட்டுட்டு இருக்க. அங்க நின்றுட்டு இருக்க மேனேஜரோ ஏதாவது வந்து எவிடன்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய காரணமா காமிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இவதான் அதை பண்ணான்னு சொன்னேன்ல, எத்தனை மணி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க அவளும் கரெக்டா 12 இருக்கும் மணி, நானும் அவளும் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோமா, அப்ப எதையோ தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருந்தா, அப்ப எனக்கு தெரியாது இந்த தீ விபத்து ஏற்பட போகுது அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினோ கரெக்டா நான் அந்த டயத்துக்கு அந்த இடத்துலயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நான் என்னுடைய 2 கண்ணாலே பார்த்தேன், இதுதான் உண்மை, இவ என்னுடைய அண்ணன் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னும் இவளை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணல அப்படின்னு சொன்னோனையும் சூப்பர்வைசருக்கு நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு நீ தான் தப்பு பண்ணிருக்க, உனக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்ல மேனேஜரோ இப்ப அவனோட கண்ணத்திலேயே ஓங்கி அரைஞ்சிடுறாரு. இவ சொல்றதை மட்டும் கேட்டியே, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அவ சொல்றதை நீ ஒரு தடவை அது கேட்டியா அப்படின்னு சொல்ல பக்கத்துல நின்றுட்டு இருக்க தம்பி என்ன சார் நான் சொல்றதை நீங்க நம்பவே மாட்டேன்றீங்களே, இவளை காப்பாத்துறதுலே குறியா இருக்கீங்க, இப்ப புரியுது ஏன் அண்ணன் பொண்டாட்டி வந்து அந்த அளவுக்கு உங்களை கவர் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்ல இப்ப அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய லேடிஸும் ஆமா என்னாச்சு இந்த மேனேஜர் இவளுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிட்டு இருக்காரு அப்படின்னா நிச்சயமா இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஏதாவது தொடர்பு இருக்கும் போல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் கூட இருக்கக்கூடிய அந்த குழந்தையோ இதை இப்படியே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் இந்த மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவாங்க, போய் அந்த பேட் லேடியை ஒரு அறை விடுங்க அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினும் வேகமா போய் அவ கண்ணத்திலேயே ஓங்கி ஒரு அறையை விட்டுறா. பாரு என் மரியாதையை கெடுக்கிற விதமா இந்த மாதிரி எல்லாம் பேசணும்னு வச்சுக்கோமே உனக்கு கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்ல அவளும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு பேர் முன்னாடி என்ன அடிச்சிருப்பா, உன்னை சும்மா விட
விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. கரெக்டா அந்த மேனேஜரோட ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாமே போச்சு, இவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டாங்களா, இவங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப கோவம் வரும், அதுல வந்து இவங்க ஹஸ்பண்டை வந்து இந்த பொண்ணு மைக்கி வச்சிருக்கான்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அவங்களும் வரும்போதே வந்து யாரு என் புருஷனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே வராங்களா. கரெக்டா நம்மளோட தம்பி ஒய்ஃபோ அவங்க கையை பிடிச்சிட்டு இதோ இவதான் வந்து உங்களோட ஹஸ்பண்டை வந்து கவர் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். இதை கேட்டுட்டு அந்த அம்மாவோ அவளோட இன்னொரு கணத்துல ஓங்கி ஒரு அறைய விட்டுடுது. நீ சொன்ன அந்த டயத்துக்கு இந்த பொண்ணு எங்க இருந்தா தெரியுமா, அவ எங்க கூட தான் இருந்தா அப்படின்னு சொல்ல அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கூட இருக்கக்கூடிய அந்த நல்ல தேவதையோ கரெக்டா இந்த டயத்துக்கு வந்து இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஹீரோயின் மேனேஜர் கிட்டையும் அந்த அவங்க ஒய்ஃப் கிட்டையும் பேசுறதுக்காக அனுப்பிச்சு விடும். அவளோ தாங்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, இதை மட்டும் நீங்க வந்து யூஸ் பண்ண நல்ல ப்ரொடக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாளா. அவங்களும் அதை ரொம்ப ஆர்வமா வாங்கி பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டா அப்ப 12:30 ஆகும். அந்த குழந்தைய அழுக ஆரம்பிக்குமா. சரி என் குழந்தைக்கு இப்ப நான் சாப்பாடு கொடுக்கணும், இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஃபயரால வந்து அங்க இருக்கக்கூடிய லெதர் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகாம அங்க இருந்து வந்து காப்பாத்தி வேற இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருவா. இது எல்லாத்தையும் சொல்ல அங்க இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் போய் சொல்றியா அப்படின்னா இதுக்கு காரணம் நீதானா, உண்மையா சொல்றியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஒய்ஃபை பார்த்து கேட்க அவளோ இல்ல இதுக்கு எனக்கு எது சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, உண்மையை வந்து யார் வர வைப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும், இவளை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு போக அவளை அண்ணன் ஒய்ஃப் காலில் விழுந்து கிஞ்சிட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துக்க, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல அந்த குழந்தையோ கெட்டவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. நம்மளோட ஹீரோயினும் அங்க இருக்கக்கூடிய லெதர் எல்லாமே வேஸ்ட் ஆகாம காப்பாத்தினால அவளுக்கும் ப்ரமோஷன் கொடுத்துறாங்க. அன்னைக்கு ராத்திரியும் தம்பி ஒய்ஃபும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருப்பாங்க. அவங்க மாமியாரோ கண்டபடி திட்டிட்டு இருப்பாங்க. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அது எல்லாமே இன்னைக்கு இவளால வந்து கெட்டு போச்சு, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருப்பா அப்படின்னு சொல்ல புருஷனுக்கு கோவம் வந்துருது. ஓங்கி அடிச்சுட்டு இன்னைக்கு ஒன்னால ஏன் வெளியும் போயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மாவோ இதை விடுறதா இல்ல, அவளை பிடிச்சு கண்டபடி திட்டிட்டு இருக்க. இப்ப வந்து நம்ம ஹீரோயின் கிட்டையும் அப்புறம் அவளோட ஹஸ்பண்ட் கிட்டையும் வந்து தம்பி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். என் ஒய்ஃப் வந்து பண்ணது ரொம்ப தப்பு, இனிமேல் இந்த மாதிரியான தவறுகள் நடக்காது அப்படின்னு சொல்ல அவளும் நிச்சயமா வந்து இதுதான் லாஸ்ட் டைம், இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. அவனும் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட கிடையாது, என்னுடைய ஒய்ஃப் கிட்ட அப்படின்னு சொல்ல இப்ப தான் ஒய்ஃபை பார்த்து ஒரு முறை மறைக்கிறானா. அவளா வேகமா ஓடி போய் நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து முட்டி போட்டு என்ன மன்னிச்சிடுங்க சிஸ்டர், இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. மாமியாரோ நீ எந்த தண்டனை கொடுத்தாலும் இவ ஏத்துக்குவாமா அப்படின்னு சொல்ல அவளோ இந்த முறை இவங்கள மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்ல ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் முன்னாடி என்ன முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. இப்ப ஹஸ்பண்டோ வந்து கோவப்படுறான், நீ உன்னாலதான் இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கேன், திரும்பவும் வந்து அழுதுட்டா இருக்க அப்படின்னு சொல்ல இங்க பாத்தீங்களா உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இதே மாதிரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிற சொத்து ஃபுல்லாமே உங்க அண்ணன் பேருக்கு எழுதி வச்சிருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனும் நிச்சயமா அதெல்லாம் நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளோ தன் தத்தை எடுத்து வளர்க்கக்கூடிய அந்த பையனை பார்த்துட்டு என் பையன் வளர்ந்து பெரியவனான உடனேயுமே என்னை பெருமைப்படுத்துற விதமா நடந்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. காலமும் கடகடன்னு ஓடிடுது. இப்ப அந்த குழந்தைங்களுக்கு 5 வயசு ஆயிடுச்சு. கோல்டன் ஃபிஷ்ஷா இருக்கக்கூடிய நம்மளோட தேவதையோ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு சமத்தா வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு நான் எக்ஸாம் எழுதிருக்கேன், எனக்கு 100 மார்க் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டே வர தம்பி ஒய்ஃப் வளர்க்கக்கூடிய அந்த பையனும் வந்து கையில ஒரு கல்லை வச்சுட்டு குறி பார்த்து நம்மளோட குட்டி தேவதை மேலேயே அடிச்சிடறான். அந்த குழந்தைக்கு இப்ப காயம் பட்டுடுது. சும்மா இருப்பாளா என்ன, பிடிச்ச அவனை கீழே தள்ளி விட்டுறா. அவனும் அழுதுட்டு இருக்க. உள்ளுக்குள்ள இருந்து தம்பி ஒய்ஃப் ஓடி வரா. தன்னுடைய பையனை தூக்கி வச்சுட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையன் நீ கீழே தள்ளி விட்டுருப்ப அப்படின்னு சண்டைக்கு வர. இப்ப நம்மளோட ஹீரோயினும் நம்மளோட குட்டி தேவதையை தூக்கி பாக்குறாள். அவ கையில வந்து அடிப்பட்ட ரத்தம் வந்துட்டு இருக்கும். அந்த குட்டி பொண்ணும் எப்ப பார்த்தாலும் உங்க பையன் என்கிட்ட வந்து வம்பளத்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மாமியாரும் தன்னுடைய மருமகளை கூப்பிட்டு இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய மீன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு காமிக்க அதை பார்த்தோன்னே எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. இதை வந்து 3 பேர் இருக்குமா, அதனால பாதி பாதியா பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மளோட ஹீரோயினும் அதை தொடர்றதுக்காக போவாளா. ஆனா தம்பி ஒய்ஃபோ இருங்க 3 பங்குல என்னுடைய பங்கு தான் பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினுக்கும் கோவம் வந்துடும். இந்த வீட்லயே அதிகமா சம்பாதிக்கிறது நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் தான், அப்படி பார்த்தா எங்களுக்கு தான் அதிகமான பங்கு வரும் அப்படின்னு சொல்ல தம்பி ஒய்ஃபோ ஆமா பெரிய பங்கு வரும், இந்த வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா என்ன, உன்னுடைய இந்த காலை வச்சுட்டு வீட்டுல இருக்கக்கூடிய வேலைகள்லாம் நீ பாத்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவ காலை வச்சு தயங்கி தயங்கி நடக்கிறத ரொம்ப குறையா வச்சு கேலி பண்ணி பேசிட்டு இருப்பாளாம். நம்மளோட ஹீரோயினுக்கும் ரொம்ப கஷ்டமா போயிடும். இந்த வீட்டுல நான் தான் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதனால இதுல இருக்கக்கூடிய பெரிய பங்கு எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மாமியாருக்கு கோவம் வந்துடும். என்ன பேச்சு பேசுற, அவ காலை இந்த மாதிரி இருக்கிறத வச்சு பேசுறீ, உனக்குலாம் வந்து வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகளை திட்டிட்டு இருக்க. இப்ப நம்மளோட ஹீரோயினும் சரி விடுங்க அவளே வந்து பெரிய பங்கு எடுத்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிரா. தம்பி ஒய்ஃபோ வந்து பெரிய விட்டு கொடுக்குறியாங்கோ, என் கூட மோதுறதா இருந்தா வந்து பார்த்து மோது, இந்த மாதிரி காலை வச்சுட்டு என்கிட்டயே ஓதுறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட பெரிய பங்கா வேணுமாம்ல, என் கூட போட்டி போட்டா உன்னால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினும் ஏன் ஜெயிக்க முடியாது, நான் தான் எல்லாத்துலயும் வந்து நல்ல விதமா நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா, அப்படின்னா என் கூட போட்டி
போட்டு ஜெயிச்சிருவேன். சரி வா நம்ம 2 பேரும் ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட மாமியாருக்கு கோவம் வந்துடும். உனக்கு என்ன அறிவு இல்லையா, அவளை போய் ஓட்டப்பந்தயத்துக்கு கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட தெரியுதுல என் கூட வந்து ஓடி வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்ப அமைதியால இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்க தம்பி ஒய்ஃபு. இப்ப நம்ம குட்டி தேவதைக்கோ தன்னுடைய அம்மா வந்து இந்த மாதிரி வந்து அழுகிறது சுத்தமா பிடிக்கல. அதனால நிச்சயமா என்னுடைய அம்மா வந்து இந்த ஓட்டப்பந்தயத்துல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தம்பி ஒய்ஃபோ வந்து சிரிச்சிட்டு இருக்கா. இப்ப நம்மளோட ஹீரோயினோ என்னுடைய பொண்ணுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நிச்சயமா இந்த போட்டியில கலந்துக்குவேன், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்ல சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயங்காலம் ஊருக்கு வெளியில வந்து இருக்கக்கூடிய மலைக்கிட்ட வந்து மீட் பண்ணுவோம். அந்த மலையை வந்து யார் முதல்ல சுத்தி வராங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல பந்தயத்துக்கு ரெடியா வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடா. நம்மளோட ஹீரோயினும் வந்து அங்க இருக்கக்கூடிய மாடுகளுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டுட்டு வெளியில வராளா. அந்த இடத்துல வெளியில நிறைய மரங்களை வெட்டி வச்சிருப்பாங்க. தம்பி ஒய்ஃபோ மறைஞ்சிருந்து அது எல்லாத்தையும் நம்மளோட ஹீரோயின் மேல தள்ளி விட்டுடுவா. அது எல்லாமே அவங்களோட காலில் விழுந்து வலியால துடிச்சிட்டு இருப்பாங்களாம். மறைஞ்சு நின்றுட்டு இருக்க தம்பி ஒய்ஃபோ என் கூடயே போட்டிக்கு வராலாம், அதுவும் ஓட்டப்பந்தயத்துக்கு. இனிமே நீ எப்படி எந்திரிச்சு நிக்கிறேன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இடத்துக்கு வர குட்டி தேவதையை தன்னுடைய அம்மாவை பார்த்துட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் என்னுடைய காலை கொஞ்சம் கூட அசைக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தம்பி ஒய்ஃபோ வந்து ஊர்ல இருக்கக்கூடிய 4-5 வேத்தை திரட்டிட்டு அந்த மலைக்கு அடிவாரத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேரமும் போய்கிட்டே இருக்கு, நைட் ஆயிடுச்சு. இப்ப மாமியாரும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நம்மளுடைய குடும்பமானத்தை வாங்குறிய அப்படின்னு சொல்லிட்டு மருமக கிட்ட வந்து கோச்சுக்க ஊர்ல இருக்கக்கூடியவங்களோ எப்படி வந்து இந்த ஓட்டப்பந்தயத்துல போய் அவ கலந்துக்க முடியும், எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டிக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்ல தம்பி ஒய்ஃபோ வந்து சிரிச்சிட்டு இருக்கா. கண்டிப்பா நீ இந்த இடத்துக்கு வர மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்க. அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நடக்க போற ஓட்டப்பந்தயத்தை பாக்குறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோயினால எப்படி ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்க முடியும், அந்த இடத்துக்கு வந்தால நம்மளுடைய தேவதையோ அவளுடைய அம்மாக்கு வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.